ட்ரம்ப்ப பார்த்து ஊர் உலகத்துல எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. "ஏலே உன்னை அழிக்க ஒருத்தன் பொறந்து வருவான்டா" அப்படின்னு. அப்படியே கேமராவ தூக்கிட்டு 80கள், 90கள் மாரி அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சா, ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பையன் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் ஹீரோவா இருப்பான். இவன் தான் வில்லனா இருப்பான். அந்த மாரி தான் ட்ரம்ப்புக்கு இப்ப சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே இருந்த கூட்டாளி கைப்புள்ள இப்ப தனக்கு எதிரா கத்தி தீர்த்தறத ட்ரம்ப்பால ஜீரணிக்கவே முடியல. அவரும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டைலையும் யூஸ் பண்ணி பார்க்கிறாரு. எலான் மஸ்க் கட்டுப்படுறது இல்ல. காரணம் என்ன? ட்ரம்ப்பும் ஒரு பிசினஸ் மேன், அரசியல்வாதி. இந்த பக்கம் எலான் மஸ்க்கும் பிசினஸ் மேன், அரசியல்வாதி தான் அந்த ஆளும். ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்ய அதிபர தொலைச்சு புடுவேன். ரிங்குக்குள்ள வா! அப்டின்லாம் கத்திப்புட்டு கடைசியில ரஷ்ய அதிபர் போல ஒரு ஆள் இருக்க முடியுமா? அப்படின்னு கால்ல விழுந்தாரு. அதே மாரி இந்த அளவுக்கு உக்ரைன் மேல இந்த ஆளுக்கு பாசமா? எதுவும் சம்மந்தம் இருக்கா? அந்த ஆளு அங்க பொறக்கலையே! பொண்ணு எது கட்டுனானோ? அப்டிலாம் விசாரிச்சோம்னா, கடைசியில பார்த்தா, இந்த சண்டைய பயன்படுத்தி ஐரோப்பா முழுக்க தன்னோட பிசினஸா வளர்த்துக்கிட்டான் மனுஷன். ஏலே இதுக்கு தான் இந்த கூவு கூவுனியாயா? அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே சிரிப்பு வேற இதுல. அப்ப 2 பயப்புள்ளைகளுமே பக்காவான பிசினஸ் மேன்கள், பக்காவான அரசியல்வாதிகள். இந்த 2 பயப்புள்ளைகளுக்குள்ள சண்டை வந்தா எப்படி இருக்கும்? சண்டை போடுற மாரி இருக்கும், போடாத மாரி இருக்கும், சேர்ந்த மாரி இருக்கும், சேராத மாரி இருக்கும். ஆனா பல உண்மைகள் வெளியில வரும். அது எவன் காலத்துக்கு, சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல சிக்கி சிதறுவான். சில சமயம் மைலேஜும் எடுப்பான். அந்த மாரி தான் இப்ப ட்ரம்ப்போட நிலைமை ஆயிருச்சு. அவரு த பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு பேர வச்சாப்புல, அது பியூட்டிஃபுல்லா மாறப்போறது கிடையாது. ஆனா ஒரு பயலும் அத விடப்போறதும் கிடையாது. அந்த பில்ல பாஸ் பண்ணதோட, எலான் மஸ்கோட பெரிய அளவு அனுசரணையா 4 வார்த்தை பேசினார். நல்லவர் தான், வல்லவர் தான், நாலும் தெரிஞ்சவர் தான், வந்துருவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி வக்கணையா பேசி முடிக்க, இந்த பக்கம் அந்த பில்லு நாசமா போயிரும். எது? பில்லு நாசமா போகுமா? பில்லால அமெரிக்காவே நாசமா போகும்னு மறுபடியும் எலான் மஸ்க் முருங்க மரம் ஏறிட்டாரு. அது மட்டும் கிடையாது. உலகத்திலே முட்டாள்தனமான ஒருத்தன் இந்த பில்ல கொண்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாரி சகட்டு மேனிக்கு வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பில்லால நாடு நாசமா போகும் அப்படிங்கிறதுதான். நாடு போகும், உலகம் போகும், பொருளாதாரம் போகும். இதுலருந்து எந்திரிச்சே வர முடியாது அப்படின்னு காட்டு கட்டு கத்திட்டாரு. எப்ப? ட்ரம்பே "ஏய் அவன் நல்லவன் தான் வந்துருவான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, எலான் மஸ்க் சண்டைய இவ்வளோ தீவிரமா ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ட்ரம்ப் "நான் கை வைக்கிறேன் பார்" அப்படின்னு கை வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, அமெரிக்க வரலாற்றிலே இவ்வளவு சப்சிடி வாங்கிட்டு ஒரு கம்பெனி இருந்ததே கிடையாது தெரியுமா? அம்புட்டு சப்சிடி. இருக்கிறத பூரா உன்ட்ட தான்டா அள்ளி குடுக்குறோம். அத பூரா நம்மளே வச்சிருந்தாலே முடிஞ்சு போச்சு. எல்லார் வாழ்க்கையிலயும் ஜெகஜோதியா தீபத்த ஏத்தி தீபாவளி கொண்டாடலாம் தெரியுமா? அப்படின்ட்டாரு. அதுபோக உன்னோட வெறுப்பு காரணமாலாம் நான் இந்த ஈவிய டார்கெட் பண்ணல. நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு? ஈவிய பொறுத்தவரை நான் எப்பயுமே அத டார்கெட் பண்ணுவேன். கட்டாயத்து பேர்ல ஈவிய தலையில கட்டாத. வீட்டுக்கு ஒரு ஈவி இருக்கணுங்கிறக்கு அது என்ன மரமாடா? அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஈவிய ஒட்டுமொத்தமா ஒரு மோனோபோலி மாரி ஆக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட முதல் கட்டத்துல இருந்து என்னோட பிரச்சாரம். அதனால எலான் மஸ்கெல்லாம் நான் அடிக்கணும்லாம் விரும்பல. அதே சமயம் எலான் மஸ்க் விரும்புற மாரி அப்படியே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எல்லாமே சுத்தி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. வராது. முதல்ல உன் சப்சிடிய கை வச்சோம்னா, கடைய மூடிட்டு ஆப்பிரிக்காக்கே நீ ஓடி போ வேண்டியது தான் பார்த்துக்கன்ட்டாரு. எங்க வந்துட்டாரு? அந்த ஆள் அகதியா தான் உள்ள வந்தான் அப்படிங்கிற வரையும் உள்ள கிளம்பி போயிட்டாரு. இந்த ஆளுக்கு அகதிகள் அப்படின்னாலே அலர்ஜி. அதே சமயம் அகதிகள் அப்படின்னா அலர்ஜி ஆக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்த அமெரிக்காவுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காரு. பொதுவாவே ட்ரம்போட கட்சிக்கு அலர்ஜி. ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதுவே ஓட்டு வங்கி. முடிஞ்சு போச்சா? அங்கேயே அரசியல் பத்திக்கிச்சு கற்பூரம் மாரி. இப்ப அதே ஃபார்மட் அரசியலுக்குள்ள எலான் மஸ்கை தூக்கி வச்சுட்டாரு. தனக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் அதையே செய்யக்கூடியவர்கள் தான் பெரும் தலைவர்களா உருவாக முடியும். அந்த ஸ்டைல் இப்ப அடாப்ட் ஆயிருச்சா? இப்ப யார் ஜெயிப்பா? அப்படிங்கிறது தான் இப்ப ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா எலான் மஸ்க் ட்ரம்ப் கடைய மூடிட்டு ஆப்பிரிக்காக்கே ஓடிப்போ அப்படின்னோனே இத எப்படி தடுக்கிறது? ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அதிபர் ஆயிட்டா, புதிய கட்சிய தொடங்கியாச்சும் இந்த பில்ல கிழிச்சு போடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. புதிய கட்சி அமெரிக்கால தொடங்குறது அப்படிங்கிறது ட்விட்டர வாங்கி நடத்துற மாரி, ட்விட்டர வாங்கி கக்கூஸ தூக்கிட்டு உள்ள போன மாரி போயிரலாமான்னு கேட்டா, அமெரிக்கால எல்லாமே சுலபமா செய்யலாம். ஆனா, இந்த இரு பெரும் கட்சிகள தாண்டி வளர்றது, உருவாக்குறது அப்படிங்கறதெல்லாம் குதிரை கொம்பு. வாய்ப்புகள் மிக, 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 மிக குறைவு. 0.1% கூட போட முடியாது. இல்ல ஏதாச்சும் போட்டு தொலடா பேப்பர்ல அப்படிங்கிற மாரி போட்டரலாம். எது? 0.01% அப்படின்னு.
மத்தபடி இந்த ஆள் ஜெயிக்க முடியாது. ஆனா ட்ரம்புக்கு உள்ளூர்லயே ஒரு சண்டைக்காரன் உருவாயிட்டான். அந்த சண்டைக்காரன் ட்விட்டர் கையில வச்சிருக்கான். எது? ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானான்னு கேட்டா, ஹேண்டில்லாம் கிடையாது. தலைவன்ட்ட தான் கம்பெனியே இருக்கு. அப்ப விவகாரம் அப்படிங்கிறது காட்டுத்தீ மாரி பத்திக்கும். ட்ரம்ப பொறுத்தவரையும் இத விரும்பி செய்றார் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இல்லங்க எதார்த்தமா வந்து தொலைஞ்சிருச்சுங்கங்கிறார். ஏங்க விரும்பணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் அப்படியே தான் இருக்கு. ஈரானுக்குள்ள அடிச்சது அடியே விழுகலன்னு அவன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஹமாஸ் இப்ப வந்து ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் பண்ணிக்கலாமா? நீ தான் ரொம்ப டயர்டா இருக்கியே, வீக்கா இருக்கியே, ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு வரியா? அப்படின்னு அவர்கள் கம்பு சுத்துறார்கள். இதுக்கு நடுவுல ஏதாச்சு சின்ன விஷயத்த சாதிக்க முடியாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தான், இந்தியா சண்டை. இந்தியா பாகிஸ்தான சிதறடிச்சு கால்ல விழ வச்சிருச்சு. தட்டி எழுப்பி கூட்டிட்டு போய் நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு பாகிஸ்தான பக்கத்துல வச்சுக்கிட்டே சொன்னா, ஊரும் நம்பும், உலகமும் நம்பும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஊர்ல அவன் அத பாரு கட்சிக்காரன் நம்புவான், ஆப்போசிட் கட்சிக்காரன் நம்ப மாட்டான். உலகத்துல ஒரு பயலும் அமெரிக்காவ நம்ப மாட்டான். அதுதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு சிக்கல்லையும் சரி ரைட்டு இந்த வீணா போன கூட சண்டை போடுவோம். இது அப்படியே காட்டுத்தீ மாரி பரவட்டும். இது பூரா கொஞ்சம் அமுங்கும் அப்படின்னும் ட்ரம்ப் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லங்க அவருக்கு என்ன வேலியில போற ஓணான புடிச்சு கோட்டு பாக்கெட்குள்ள போடணும்னு அவசியமாங்க. இந்த ஆள் இத மட்டுமாங்க பேசுவான். அவரு பழைய தப்பு செஞ்சதோ, செய்யாததோ எல்லாத்தையும் பேசுவான். அப்ப சமகால தப்பும் ஜெனரேட் ஆகும். பழைய தப்பும் ஜெனரேட் ஆகும். இது என்ன? ரெவென்யூவா? ஜெனரேட் ஆகட்டும். டாலர்கள்ல பம்ப் ஆகட்டும். ஜாலியா உலகத்த சுத்தி வருவோம்னு சொல்றதுக்கு. அதனால இது அவரு திட்டம்லாம் போடல. வந்து தொலைஞ்சிருச்சு. எப்படி பண்றதுன்னு தெரியாம அவரும் அவருக்கான ஸ்டைல்ல அடிக்கிறார். யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ட்ரம்ப் கை தான் ஓங்கும். எப்ப? அதிபரா இருக்கக்கூடிய 4 வருஷம் ஓங்கும். அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு போய் உட்காரும்போது ஓங்குனா என்ன? ஓங்காட்டியும் என்ன? அப்ப எலான் மஸ்க் பார்ப்போம். பல கம்பெனிகள வெற்றிகரமாவும், பல கம்பெனிகள தோல்விகரமாவும் கொண்டு போன எலான் மஸ்க், இந்த அரசியல் சண்டைகள்ல ஜெயிப்பாரா? தோப்பாரான்னா, ட்ராக் ரெக்கார்ட பார்த்தா தோப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது? ரஷ்ய அதிபர் புட்டினோட இவர் மல்லு கட்டாத நாட்களே கிடையாது. ஜெலன்ஸ்கிய காட்டிலும், பைடன காட்டிலும் ஆக்ரோஷமா கம்பு சுத்துனாரு. கடைசியில இப்ப பெரிய அளவுல ட்ரம்ப காட்டிலும் ரஷ்ய அதிபரை புகழ்ந்து பேசுறது, ரஷ்யாவுக்கே தன்னோட அப்பாவை அனுப்பி, ரஷ்யா எம்புட்டு நல்ல நாடா இருக்கு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யப்பா. தப்பு தப்பா அமெரிக்கால உட்காந்து எனக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்கப்பா. நான் அவங்க அப்பாவுகிட்ட பேச விடுறது. இந்த சேட்டைகள் எல்லாம் பண்றாருன்னா, அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு, கால்ல விழுந்திருக்காரு. அப்ப வெளியூர்லயே இவர் ஜம்பம் பலிக்கல அரசியல் ரீதியா. உள்ளூர்ல ஜம்பம் பலிக்குமா? அதுவும் ட்ரம்ப் கிட்ட. இவர் புது கட்சி ஆரம்பிக்கிறது ட்ரம்ப்புக்கு மட்டும் அச்சுறுத்தலானா, ரிப்பப்ளிகன், டெமோக்ராட் 2 பேரும் விரும்ப மாட்டான். 3வதா ஒருத்தன் குதிக்கிறத. அப்ப தூக்கி போட்டு துவைச்சிட மாட்டாய்ங்க. அந்த காலத்துல துவைக்கிறதுக்குன்னு ஒரு கல்லு வச்சிருப்பாய்ங்க. நம்ம ஊர் பக்கம்லாம். அந்த கல்ல சும்மா துணிய போட்டு திருப்பி திருப்பி அடிக்கிற மாரி டெமோக்ராட், ரிப்பப்ளிகனும் எலான் மஸ்க தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்களே ஒழிய, இந்த ஆள ஜெயிக்க விடமாட்டாய்ங்கங்கிறதா அமெரிக்கா முழுவதும் பேசக்கூடிய விஷயம். உன் காதுக்கு எப்புட்றா கேட்டுச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. 4, 5 பிளாக்க படிச்சோம்னா தெரிஞ்சு போயிரும். அந்த பிளாக் போஸ்ட்ட போடுங்கன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஒத்த ஃபோட்டோவ போட்டு எடிட் பண்ணி ரிலீஸ் பண்றா அப்புட்னாலே, ஒரு நாள் பேசுனத அடுத்த நாள் விடுறாய்ங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, "நீ என்ன சம்பளமாப்பா தர?" அப்படிங்கிறாய்ங்க. இதுக்கு நல்ல 4 கட்டிங்ஸ சேர்த்து போடு அப்புட்னா 4 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாய்ங்க. இதுல இன்னொரு சிக்கலும் புதுசா நமக்கு வந்துருச்சு. இது எதிர்பார்க்காத சிக்கல். "அண்ணே அமெரிக்கா, அண்ணே அமெரிக்கான்னு திட்றியா நீனு?" அப்படின்னு சொல்லி முதலாளி கிட்ட போட்டு விட்டாராட்டுக்கு. முதலாளி நோட்டிஃபிகேஷன அப்பப்ப ஆஃப் பண்ணி வச்சுடுறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க சுவிட்ச் போடுற ஹைட்டுக்கு வந்தோனே ஆஃப் பண்ணி விளையாடுற மாரி, அவரும் அப்பப்ப நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி விளையாடுறாரு. நம்ம ஆட்கள் "எங்கேய்யா உன்னைய 4 நாள் காணோம் லீவ் போடுற" அப்படிங்கிறார்கள். நான் எங்கேய்யா லீவ் போட்டேன்? இப்படி நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஜெனரேட் பண்றது நடக்காத காரியம். மிக விரைவில் செய்வோம். கட்டாயம் செய்வோம்.